நம்ம 2 பேருக்கு இடையில இன்னொருத்தவங்களும் வரப்போறாங்க. நிஜமாவா? நிஜமாவே தான். ஒரு அழகான குட்டி தேவதை, அதோட முகம் இந்த மாதிரி இருக்கணும், பௌர்ணமி நிலா மாதிரி. எனக்கு ஒரு குட்டியான பையன் போதும். இதே மாதிரி மூக்கு, இதே உதடு, இந்த மீச இவ்வளவு பெருசு வேண்டாம். கன்னத்துல இந்த குழியும் வேணும். நீங்க சிரிக்கிற மாதிரியே. சின்ன வயசுல இருந்து மருந்து கொடுத்து கட்டுப்பாட்டுல வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இப்பதான் மகா மாந்திரிகம் படிக்கிறேன்னு போனவன் அதர்மத்தை படிச்சுட்டு வந்திருக்கான். ரொம்பவே திட்டினேன். அதனாலதான் என்னவோ இப்படி ஒரு வியாதி இவனுக்கு வந்துருச்சு போல இருக்கு. இனிமே இவனை மந்திரம் படிக்கலாம் அனுப்ப வேண்டாம் உன்னி. அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிரு. மூசாவும் அதைத்தானே சொன்னான். சரி, அப்படியே பண்ணிடலாம். அட, இது நம்ம அருந்ததி தானே? அருந்ததியே தானா? ஆமா. கொஞ்சம் வண்டி நிறுத்து. ஆமா, இப்ப எதுக்காக அவ இங்க வந்திருக்கா? என்னத்த பெருசா சொல்றது? நிர்மலாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அருந்ததி என்கிட்ட பேசுறது கூட இல்ல. 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. உள்ள வினுவை பார்க்க வந்திருப்பா போல. ஒரு நிமிஷம், அது உன்னோட பழைய அருந்ததி இல்ல. அது உன்னை நேசிச்ச அருந்ததி இல்ல. அவ அன்பை புரிஞ்சிக்காம வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண உன்னை அழிக்கிறதுக்காக மகா மாந்திரிகம் கத்துக்கிட்ட பொண்ணாவ. தப்பிச்சு போற வழிய பாப்போம். என்ன உண்ணி இது? சரிதான் பாலச்சந்திரா. ஆறுமுகம் என்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கான். இறங்கி தப்பிச்சு போயிடுவோம். வாங்க சீக்கிரம். அம்மா சுதா, கொலவு சத்தம் கேட்டு சந்தனமும் மஞ்சளும் தேய்த்து குளிச்சு அலங்காரம் பண்ண வேண்டிய நாள் இன்னைக்கு. ஆனா எனக்கு அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. நானும் ஒரு பொண்ணு தானே, என்ன ராசி இல்லாதவன்னு சொல்றாங்க. என்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணுமா? எதுக்கு என்ன ஒரு பொண்ணா படைச்சிங்க? என்ன பெத்துக்கோங்கன்னு அவங்க கிட்ட கேட்கல சித்தி. எனக்கு இந்த வாழ்க்கையே வெறுத்து போச்சு. நானும் உங்ககிட்டயே வந்துடட்டுமா? ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் அடிக்கடி என்னை பத்தி சொல்ற குறை இது மட்டும்தான், இந்த கருத்த மச்சம். இப்ப நான் கூட சித்திய மாதிரியே தான் இருக்கேன். வீட்டுல இருக்கவங்களுக்கு இதை பார்த்தாலே பிடிக்காது. சித்திய மாதிரியே இருக்கிறதுனால ஊர்ல இருக்கவங்களுக்கு என்ன பார்த்தா பயம். எப்படி பயப்படாம இருப்பாங்க? என் சித்தி தான் 2 பேரை கொண்டு இருக்காங்களே. விரும்பினவர் கிடைக்கலங்கிறதுக்காக தோட்டத்துல இருக்க மரத்துக்கு கீழே உட்காந்து சக்தியை வேண்டிக்கிறது. 2 பேரை கொண்டு கடைசியில ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து அந்த மரத்துல இருக்க சக்திய பகவதி கோயில்ல கட்டி போட்டப்போ கிணத்துல விழுந்து செத்து போயிட்டீங்க. நீங்க அந்த அளவுக்கு அவர் விரும்பி இருக்கீங்களா? எனக்கு தெரியல. நான் விரும்புறதுக்கும் என்ன விரும்புறதுக்கும் இங்க யாருமே இல்ல. அதனாலதான் எனக்கு பாசத்தோட அருமை தெரியல. அப்புறம் நாளைக்கு பௌர்ணமியும் வெள்ளிக்கிழமையும் ஒன்னா வருதுல்ல சித்தி, கிணத்துக்கிட்ட வந்து நான் வேண்டிக்க போறேன். என் ஆசை எல்லாத்தையும் நீங்க தான் நிறைவேற்றி தரணும். அரவிந்தன் முதலாளி, இத பாருங்க, நான் சொன்ன விஷயத்த மறந்துடாதீங்க. அதெல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சத்தம் போட்டு ஊரை கூட்டாம பேசாம போய் படுத்து தூங்க.
இது அபசகுணமாச்சு.